ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னும் கொஞ்சம் உடம்பு ரெடியாகலை கைஸ். சரி, இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக சீரியல் பார்த்து நம்ம ரிவ்யூ போட்டு தான் ஆகணும். உடம்பு முடியலையோ. ஸோ எபிசோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக பேசிடலாம், அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சீரியலில் வந்து லதாவை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் ஜனனியோட ஃப்ரெண்டு, பாரதியோட ஃப்ரெண்டு. சாரி கைஸ். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தானே ரொம்ப ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப உயிர் தோழியாக இருப்பாங்க இல்லையா? அதனால் இன்னைக்கு எபிசோடில் வந்து லதாவை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன நடக்குது? ஸோ ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாங்கள்ல, அப்போ வந்து சரி மனோவும் அப்படியே மாட்டிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மனோ மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு வந்துடுவாப்புல ஆதி. அதுக்கப்புறம் மித்ரா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீ மனோ, ஆதி, பாரதி, தமிழ் இவங்களையே நீ பேசிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு அங்கே பாரு ஆதி விளையாண்டுட்டு இருக்கிறா, இங்கே பாரு பாரதி போயிட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறே. பாரதி நிஜமாகவே போயிட்டுருப்பா. எங்கடா இந்நேரத்தில் ஹேண்ட்பேக்கு மாட்டிக்கிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு காரில் போய் உட்கார்றா. சரி, சஸ்பென்ஸாக ஏதாவது கொண்டு போவாங்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம லதா கார். அது வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஆதி வந்து அடம் பிடிக்கிறாப்புல, அப்பா கூட தான் போவேன்னு. அதுக்கப்புறம் ஆதி இருந்துட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு, அப்புறம் ரெண்டு பேரும் மித்ராவும் ஆதியும் அந்த அட்ரஸை கண்டுபிடிக்க போகிறாங்க. யார்? லதாவோட அட்ரஸை. கரெக்டாக போகையில் வந்து அவள் சிங்கப்பூர் கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த ஃபோட்டோவில் வந்து கேசவன் இருப்பான் இல்லையா, ஆதியோட ஃப்ரெண்டு கேசவன். அதுக்கப்புறம் வந்து லதா ரெண்டு பேர் கல்யாணத்துலேயும் ஆதி ஜன்னி, அதாவது இப்போ இருக்கிற பாரதியும் ஆதியும் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து ஜனனி தான் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. உண்மையிலே ஜனனி இந்த இடத்துல இருந்திருந்தால் நாடகம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஜனனியை வந்து, நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பாரதிக்கிட்ட வந்து கேட்குறாப்புல, இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், என்னை வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, சொல்லுங்கள் பாரதின்னு கேட்குறாப்புல. உடனே நம்ம பாரதி அடாடாடா சூப்பர் ஆக்டிங் விடுறாங்க. அப்படிங்களா? லதா என்னோடய ஃப்ரெண்டு, கேசவே உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, இதில் என்ன இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நல்லாவே மனுப்புறாப்பா. எனக்கு தெரிஞ்சு சாரதாவும் பாட்டியும் டென்ஷன் ஆகி கத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாரத் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், நாடகமே முடிஞ்சது. ஆனால் அப்படி இருந்தால் ஆதி நம்பவே இல்லை. நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே பாயிண்டில் வந்து நிற்கிறாப்புல. இதாங்க இன்னைக்கு எபிசோடு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லதாவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு லிங்க் வர மாதிரி ஒரு கனெக்ஷன் வருது. எப்படி கார்த்திகை தீபத்தில் காமிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நீ டேரக்டர் வந்து இதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாரோ என்னமோ. ஸோ ரெண்டு பேரும் போய் வாசுவோட அம்மாவை போய் பார்க்குறாங்க, யார்? லதாவும் பாரதி. பார்த்துட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு, இந்த மாதிரி ஆதியை வந்து இவன் என்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாக ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு லதா ஆறுதல் சொல்கிறாப்புல. சொன்னோடனே பாரதி கோவம் வருது, நீ எதுக்கு அப்படி சொன்ன அவங்கக்கிட்ட அப்படின்னோடனே, இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ரெண்டு ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல லதா. ஆனால் ஆதி வந்து துணிச்சலாக கதவை அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பராக ஒரு பிளான் பண்ணார் பாரு. மித்ராவோட ஹேர் பின்னை வாங்கி கதவை திறந்து உள்ளே போய் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து சூப்பர், எனக்கு அதிரடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்ட என்ன நடக்குது? நம்ம மனோவுக்கும் அபிக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்படுறா மீனா. அதாவது ரெண்டு பேரும், இவ வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பா, இவன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஃபோன் பேசினங்காட்டி இவங்க ரெண்டு பேர் தான் ஃபோன் பேசுகிறாங்கன்னு சொல்லி மீனாக்காரி வந்து ஃபோனை பிடுங்கி இப்படி செக் பண்ணுவாள். அதுக்கு அபிக்கு வந்து கோவம் வந்துடும். இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, நீ என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் அப்படி லவ் பண்ணுறதா இருந்தால் அது என்னோடய பர்சனல், அதில் யார் தலையிடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி போயிட்டா, கோவப்பட்டுட்டு போயிட்டா.
அதுக்கப்புறம் அந்த பாட்டி இருந்துட்டு மீனா கிட்ட வந்து இவன் எப்படியும் நம்ம குடும்ப மானத்தை வாங்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. லதாவை காமிச்சங்காட்டியும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் கூட வேறு ஏதாவது சீரியலில் இது பழைய சீரியலில் யாராவது நடித்தவங்க இது வருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் அது லதாவா அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் இருந்தால் இவ்வளோ சந்தோஷம், இந்த லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் சந்தோஷம் அந்த அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி எபிசோடு. ஸோ சீக்கிரமாக ஒன்று சாரதா பாட்டி இவங்க 2 பேர் வாயிலேருந்து உண்மை வரப்போகுது. இல்லை அப்படின்னா ஆதிக்கு ஞாபகம் வந்து பாரதியை ஏற்றுக்கணும். இனி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. ஒரே ட்விஸ்ட்டாகவே தான் போயிட்டுருக்கு. மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து ஒரே என்ன சொல்கிறது, ட்விஸ்ட்டு சீரியல்னு சொல்லலாம், இல்லாட்டினா கூமுட்டை சீரியல்னு சொல்லலாம், இல்லாட்டினா அறுக்கிற சீரியல்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக முடிங்கடா, முடியலடாங்கிறாங்க. அப்புறம் கார்த்திகை தீபத்தில் நிறையா ட்ராபேக்கு மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மைனஸ் பாயிண்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, பொண்டாட்டி இறந்து போயிட்டா. யார்? அபிராமி இறந்து போயிட்டா. அபிராமியோட புருஷன் என்னான்னா 2 பிள்ளைகளையும் காமிச்சாங்க. மூத்தையும் வந்து தான் கொல்லி போட்டான். 2வது இருந்தவன் வெளிநாட்டில் இருந்தான்னு சொன்னாங்க. சரி, 2 பேரும் இப்போ வெளிநாடு போயிட்டாங்க. இவன் தான் காரியம் பண்ணான். அப்படி 3ஆவது நாள் காரியம் ஆகிற வரைக்குமா புருஷனுக்கு தெரியாமல் இருக்குது அபிராமி செத்துது? ஒரு ட்ராபேக்குங்களா. அப்புறம் நாடகத்தில் விஜயகுமாரே ஆளையே காணோம். வடிவுக்கரசி மட்டும்தான் இருக்கிறாங்க, பாட்டி பாட்டி பாட்டின்னு. தாத்தாவை ஆளையே காணோம். நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். கார்த்திகை தீபத்தில் நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது, நிறைய மைனஸ். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இவ சாமுண்டீஸ்வரி கழுத்தில் தாலியே போடுற வேலையே இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன, வீரா சீரியலில் ஒரு ட்விஸ்ட்டு நடக்க போகுதுப்பா. நம்ம விஜயக்கா மாசமாக இருக்குதாம்மா. இது என்னடா கொடுமையாக இருக்குது. கார்த்தி எந்த தப்புமே பண்ணலேன்னு சொன்னான். இவன் எப்படி மாசமாக இருக்கான்னு தெரியலையே. இனி வேற யார் மூலியமாவது குழந்தைய பெற்றாளா என்னன்னு தெரியல. நீ அதையும் மீரா மரம் தான் கண்டுபிடிப்பாங்களாட்டிருக்குது. ஸோ வீரா சீரியலும் ஒரு ட்விஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் வாரிசு அது சூப்பராக போயிட்டுருக்கு. வேற என்ன, இந்த சின்னஞ்சிறுக்கிளியே எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சீரியலுக்காக. அதுக்கப்புறம் வேற என்ன, மாரி சீரியல் டோட்டலி 0. கெட்டி மேளம் இப்போ தான் துளசி வந்து வெற்றியை புரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்னப்பா, சந்தியா ராகம் அஸ்யூஷுவல் எப்பயும் போல தான். நம்ம பார்வதி அக்கா வந்து ஏமாற்றி சைனை வாங்கிடுறாங்களாட்டிருக்கு, சொத்தை எழுதி. அதை மாயா அக்கா கண்டுபிடிச்சி குடும்பத்தை பிரிய விடாமல் காப்பாற்றுறாங்களாமா. நான் தான் சொல்லையா கைஸ், இதுக்கு வந்து சந்தியா ராகன் பேர் வச்சிருக்கக்கூடாது, மாயா ராகன் பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா மாயாவை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்துறீங்க. மற்ற கேரக்டர் எல்லாத்தையும் டம்மி ஆக்கிட்டாங்க சந்தியா ராகத்தில். அதுதான் உண்மை. அப்புறம் வேற என்ன சீரியல், வேறு ஏதாவது உங்களுக்கு சீரியல் பேசுறதா இருந்தால் சொல்லுங்கள், அதையும் பற்றி நம்ம போடலாம். ஓகேவா. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா பழைய கேரக்டரை பார்க்கும்போது அந்த சாயலில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லதாவை பார்க்கும்போது நான் கூட காரை விட்டு இறங்கையில யாராக இருக்குமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். லதாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு லதா மூலியமாவோ இல்லை கேஷவி மூலியமாவோ இல்லை வேறு யார் மூலியமாவோ ஆதிக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. கண்டிப்பாக பாரதி வாயால் உண்மையை சொல்ல மாட்டான், அது மட்டும் நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. சரியா. இந்த பாட்டியும் சாரதாவும் வந்து வாயவே திறக்க மாட்டாங்க. வேறு யார் மூலியமாக மட்டும்தான் இவனுக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. வேற என்ன கைஸ், மனசெல்லாம் இப்போ தான் பார்த்துட்ருக்குறேன். அவள் வானதி போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன, வேறு ஏதோ சீரியல் பேசலான்ட்டு இருந்தேன். மௌனம் பேசியதே சூப்பராக இருக்குது கைஸ், எக்ஸலண்ட்டாக. யார் டேரக்டர்னு தெரியல, சூப்பராக எடுக்கிறாரு சீரியல். மௌனம் பேசியதே சூப்பர், வெல்டன். அப்புறம் வேறு என்னப்பா, வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். நீ நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே. உங்களோட நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதயம் சீரியல், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டுமாரோ எபிசோட். ஓகே, பாய்.